ஹாய், அனைவருக்கும் வணக்கம். என்ன எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இத்தனை வருஷமும் மும்பையில் இருந்தேங்க. இப்போ வந்து ரீசெண்டாக நான் ஊரில் வந்து செட்டில் ஆகிட்டேன். செட்டில் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே நான் வந்து இறங்கிட்டேன். நான் வந்து அருள் நினைவு கல்வி அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அறக்கட்டளை உருவாக்கியிருக்கேன். நான் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ ஒரு 2 மாதமாக தான் 2-2.5 மாதமாக என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன், பண்ணுவேன். நிறைய பண்ணணும் அப்படின்னு ஆசை. வேறு எதுவும் சொல்லதுக்கு இல்லை, பண்ணணும்னு ஆசை. ஆனால் இதில் வந்து என்னுடைய சப்போர்ட்டு மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனைவருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். அதாவது நான் மட்டும் கை தட்டினா மட்டும் போதாது. ஒரு கை தட்டினா ஓசை என்றைக்குமே வராது. நம்ம எல்லாரும் சேர்ந்து கை தட்டினோம் அப்படின்னா ரொம்ப ஓசைகள் வரும். இவ சொல்கிறாள, இவ என்ன பண்ணுறா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் போய் எங்கள் ஊர்லேயே நான் பார்த்த மட்டில் எங்கள் ஊர்லேயே எவ்வளவோ வயசானவங்க, கேன்சர் பேஷண்ட்டு, ஹஸ்பண்ட் இல்லாதவங்க அப்படின்ட்டு நம்ம ஊரில் நிறைய இருக்காங்க. அதை விட சுற்று வட்டாரத்துலேயும் நான் போய் 2-3 வீடு போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். அங்கெல்லாம் கேன்சர் பேஷண்ட்டு அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா, நான் கேன்சர் பேஷண்ட்டை போய் பார்க்கும்போது அவங்களெலாம் பார்க்கும்போது மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடவுள் நம்மளை இவ்வளோ தூரம் நல்லா வச்சுருக்காரோ அப்படின்னு. அப்புறம் எங்கள் ஊரில் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களுமே பார்த்துட்டு வந்தேன். இந்த பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பாட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ரீசெண்டாக முந்தனத்தை போட்டிருந்தேன், அவங்களுக்கெல்லாம் யாருமே இல்லாமல் இருக்காங்க. எல்லாமே பண்ணணுன்னு ஆசை தான் அந்த உலகத்தில். அதனால் நான் மட்டும் எல்லாத்தையும் பண்ண முடியாது. உங்களுடைய ஒத்துழைப்புகள் இருந்தால் மட்டும் நான் நிறைய பண்ணலாம். ஒருத்தருக்கு கேன்சரு அப்படின்னு போட்ட உடனே ஒரு நல்லுள்ளம் படைத்தவர் வேல் அப்படின்னு திருச்செங்கோடுலேருந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு தான் பேசுவாங்க. நாங்கள் வந்து ரெண்டு பேருமே சண்டையில் தான் ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா, அவர் என்னுடைய ஐடியில் போய் என்னுடைய நம்பரை எடுத்து எனக்கு போட்டு விட்டுருந்தார் ஒரு 2000 ரூபா. இன்னும் அவங்களுக்கு நான் கொடுக்கல, ஏன்னா மக்கள் இன்னும் எவ்வளோ உதவி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு போய் கொடுக்கணும். ரொம்ப நன்றி வேல் அவர்களே. மற்றபடி நான் யாரையும் வற்புறுத்தலாம் இல்லை, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ஒரு இது. அதாவது நானும் அறக்கட்டளை